இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிடி எடுத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்கள். ரயில்ல எப்படி திருட்டு ரயில் ஏறி வந்த ஆளுங்க நீங்க? எப்படின்னு உங்களுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு? உழைச்சீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? மக்கள் பணத்தை சுரண்டுனீங்கன்னு இன்னைக்கு இந்தியாவிலேயே முக்கிய பணக்காரர்கள்ல உங்க குடும்பம் தான் இருக்கு. எப்படி வந்துச்சு? நீங்க எங்க அமைச்சர்ல இவ்வளவு தூரம் நீங்க கேள்வி கேட்கிறப்போ உங்க அமைச்சர்ல பாத்திரலாமா? 450 நாள் நம்ம 10 ரூபா பாலாஜின்னு உள்ள இருந்தாரு. எதுக்கு உள்ள இருந்தாரு? வேலை வாங்கி தரேன், வா காசை கொடு அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்தின ஆள் 10 ரூபா பாலாஜி. என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் ஏவா வேலுன்னு சாலை மற்றும் பொதுப்பணித்துறையில ஒப்பந்தம் கொடுக்கறதுல முறைகேடு பல ஆயிரம் கோடி. இன்னைக்கு சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் கொடுத்திருக்கிறார் உங்க அமைச்சர். மூணாவது யாருன்னா நம்ம சேகர் பாபண்ண இந்து சமய அறநிலைத்துறையில எப்படி மல்டி லெவல் கார் பார்க்கிங், கோயில் நிதியே எடுத்து 10 கோடி ரூபாய மல்டி லெவல் கார் பார்க்கிங். யாரோட காசு? யார எடுத்து இது பண்றது? நாலாவது பார்த்துட்டீங்கன்னா நம்ம KN நேரு என்ன நகராட்சி ஊழல், டெண்டர் மட்டும் ஒப்பந்தத்துல மட்டும் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா அமைச்சர்களும் ஊழல் முறைகேடு உள்ள அமைச்சர்கள் நீங்க வச்சுட்டு இன்னைக்கு நம்பிக்கை நேர்மை உண்மையான ஆட்சியா பண்ணிட்டு இருக்கிற எங்க அமைச்சர்களை எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க பாருங்க. சரிண்ணா, நான் உன்னை தப்பா நினைக்கல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். குருவின்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் எடுத்தீங்க, அதுக்கு அவ்வளவு பணம் தயாரிக்கிற காசு உங்களுக்கு எப்படின்னா வந்துச்சு? தனி விமானத்துல துபாய் வரீங்களே, யார் வீட்டு காசுன்னு? உழைச்சிங்களா? உங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 100கணக்கான படங்களை தயாரிச்சிங்களே, யாரு காசுன்னு? உழைச்சிங்களா? உங்க பையன் ஃபாரின்ல பந்தாவா வாழ்றாரு, யாரு காசுன்னு? உழைச்சிங்களா? மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் முதலாளி தெரியுமா? அந்த மக்கள் தெருவில் கிடக்கிற சாணி மாதிரி இருக்கிறான். ஓட்டு கேட்டு வந்த அரசியல்வாதி நீங்க தொழிலாளி. நீங்க மட்டும் சுபபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அமைச்சர்களை பார்த்து கேள்வி கேட்க நீங்க யாருன்னு?